ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வில்லேஜ்ல பாருங்க, ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வந்து சமைக்கிறாங்க. இவங்க வந்து இன்னைக்கு பண்றது பார்த்தீங்கன்னா, சிக்கன் லெக்ஸும் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கோட வெறும் வந்து ஒரு சிம்பிளான ஒரு நெருப்புலயே சுட போறாங்க. இதுக்கு வந்து இவங்க வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னு பாருங்க. உருளைக்கிழங்கும் 1 இல்ல 2 பார்ட் தான். சின்ன சின்ன பீஸ் கிடையாது, பிக் பீஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து குழி தோண்டி ஒரு டபரா வைக்கிற அளவுக்கு வந்து கரெக்டா அவங்க ஹோல் பண்ணிட்டு நெருப்பு மூட்டுறாங்க. இதுல வந்து மிளகாய் தூள் அரைக்கிறாங்க, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் அரைக்கிறாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்டும் அரைக்கிறாங்க. பாருங்க, இதுல வந்து செக்கில் ஆட்டுன நல்லெண்ணெய்ல மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா தூள், அப்புறம் பாத்தீங்கன்னா லெமன், அப்புறம் மிளகுத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கலக்கி உப்பும் சேர்த்துக்கிறாங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டபரால வந்து இந்த சிக்கன் லெக்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேல இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கலக்குறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கும் அதுல போட்டுறாங்க. உருளைக்கிழங்கு அதுல போட்டதுக்கு அப்புறம் அதுவும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த நெருப்பு வந்து நல்லா மூட்டி இருக்கிறாங்க. அந்த நெருப்பு வந்து நல்லா வந்து ஃபுல்லா எல்லா நெருப்பும் வந்து நல்லா எரியணும். நல்லா எருப்பு நல்லா பாருங்க, நல்லா எரித்து அதுல வந்து இந்த டபராவை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டு மூடி, தட்டு மேலேயும் கொஞ்சம் நெருப்பு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு தட்டு மூடி அதுக்கு மேல வந்து களிமண் போட்டு நல்லா வந்து காத்தே போகாத அளவுக்கு வந்து நல்லா டைட்டா வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு அவங்க வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அது வந்து அந்த ஆவிலேயே அது வந்து அந்த லெக்கும் வேகி இருக்கு, சிக்கன் லெக்ஸும் வேகிருச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா பொட்டோட்டையும் நல்லா வேகிடுச்சு. இதுதான் வந்து ஒரு தந்தூரி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க தந்தூரி மாதிரி தான் இருக்கு. ஓகே, வெறும் மசாலாவும் இதுதான் போட்டிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. இதுல வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே போடல. பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் வந்து தந்தூரி மாதிரி உங்ககிட்ட இடம் கொஞ்சம் இருந்தா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க டேஸ்ட் நல்லா இருக்கு, நல்லா எதுவுமே வந்து நல்லா பர்ஃபெக்டா வேகி இருக்கு, நல்லா டேஸ்ட் இருக்கு. ஏன்னா மிளகு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் கொஞ்சம் காரமா இருக்கு, வாயெல்லாம் கொஞ்சம் காரமா இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கும் போய் கொடுக்குறாங்க.